ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். கொஞ்ச நாளாக ரீசெண்டாக ஒரு 2 மந்த்தாக லாஸ்ட் 2 மந்த்தாக நான் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு வேர்டுனா அது ஓலா தாங்க. எங்கே பார்த்தாலும் ஓலாக்கு கம்பெனி வேகன்சி அப்ளை பண்ணிட்டியா, ஓலா ஜாப் இப்போ எடுக்கிறாங்களா, எந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்க, ஓலா கம்பெனிக்கு அடிக்டாங்களான்னு என்னை ரிப்பீட்டடாக நான் கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் ஓலா ஓலா ஓலா. அண்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் எங்கே போனாலும் நம்ம கேட்குற வேர்டு ஓலா ஓலா ஓலா. என்ன ரீசன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூட்டர் கம்பெனின்னும் போது அதோட இம்பேக்ட் பெருசாக தானே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம கிருஷ்ணகிரியில் வரும்போது அதற்கான எதிர்பார்ப்புகள் அண்ட் வேலைவாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓலாவோட வருகையினால் கிருஷ்ணகிரியோட ரேஞ்ச் எப்படி மாறப்போகுது, ஓலா கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் என்னென்ன மாற்றங்கள் ஆகும், கிருஷ்ணகிரி ஆஃப்டர் ஓலா, நம்ம இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்போ தான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆரம்பிக்காங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் மிகப்பெரிய மின்சார இருசக்கர வாகன உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அமைக்கப்படும் என கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏத்தர் எனர்ஜி, ஓலா உள்ளிட்ட நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை தொடங்கியுள்ளன. உலகின் மிகப்பெரிய மின்சார இருசக்கர வாகன தொழிற்சாலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்த சில மாதங்களில் உற்பத்தியை தொடங்க உள்ளது. தற்போது ஓலா நிறுவனம் கிருஷ்ணகிரியில் அமைக்க உள்ள புதிய மின்சார இருசக்கர வாகன தொழிற்சாலை மூலம் உலக அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி வேகமெடுத்துள்ளன. தொழில்துறையில் முன்னேறும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓலா கம்பெனிக்கு கிருஷ்ணகிரி மக்கள்கிட்ட ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, பெட்ரோல் விலை ஏற்றம். ஒரு 102 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை போயிடுச்சு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்களால் பெட்ரோல் மட்டுமே தனியாக பணம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பெட்ரோல் மட்டுமே செலவாகுது. ஸோ இந்த மாதிரி நிலைமையை பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸ்லாம் இப்போ நிறைய ஆல்ரெடி ஒசூரில் ஏதர் எனர்ஜின்னு ஒரு கம்பெனி ஆல்ரெடி இப்போ கட்டிட்டு 600 crores கட்டிட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஓலா எங்கே ஆரம்பிக்குதுன்னா 2020 டிசம்பர் மாதம் தமிழக முதல்வர்கிட்ட ஓலா கம்பெனி தமிழ்நாட்டில் கட்டுறதுக்கான பர்மிஷன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 2500 கோடியில் 500 ஏக்கர் நிலத்தில் கம்பெனி கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கினாங்க. அதுக்கு எந்த இடம்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க போச்சம்பள்ளியில் இருக்க சிப்காட்டில் தான் அந்த இடத்த 500 ஏக்கரை சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 month அந்த 500 நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான பணிகள் நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிவானதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பித்து இப்போ ரொம்ப வேகமாக கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் 1 or 2 months இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதாவது முதல் கட்டமான தயாரிப்புகள் பண்ண போகிறாங்க. அதாவது 2 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் வீதம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வாகனங்கள் உற்பத்தி பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கு தேவையான பேட்ரிஸ், அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தேவையான பேட்ரிஸும் ஓலா கம்பெனியில் தயாரிக்க போகிறாங்க. அண்டு 3000 ரோபோஸ் இதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஓலா ஸ்கூட்டர் சேல் வெறும் 450 ரூபா முன்பணம் கட்டி நம்ம அதை புக் பண்ணிக்கலான்னு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 or 3 monthsல இந்த வாகனங்கள் விற்பனைக்கு வரும்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் நிறைய பேர் அதை சொல்லிட்டு நிறைய நியூஸில் சேனல்லாம் அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஓலா கிருஷ்ணகிரியில் அமைகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, தமிழகம் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த கிங்காக இருந்தது இந்தியாவிலே. அதாவது ஆட்டோமொபைலுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு இடம்னா தமிழ்நாடு தான் இருந்தது. பட் ரீசெண்டாக ஒரு சில வருஷமாக அந்த நிலைமை மாறி இருக்குது. அது நிறைய காரணங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்லணும். பட் இப்போ ரீசெண்டாக உலகிலேயே மிகப்பெரிய ஸ்கூட்டர் கம்பெனி கிருஷ்ணகிரிக்கு வரும்போது மறுபடியும் தமிழகம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் தலை தூக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இப்போ ஒரு தொழில்துறை வளர்ச்சி எந்த ஊரில் அதிகமாக இருக்கும் அந்த ஊர் ஒரு மிகப்பெரிய ஊராக மாறுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்னும் கிருஷ்ணகிரி நகராட்சியாக தான் இருக்குது. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒசூர் இன்றைக்கி மாநகராட்சியாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, ஒசூரில் ஏற்பட்ட அபரிவிதமான ஒரு தொழில்துறை வளர்ச்சி தான். அண்டு முக்கியமான கம்பெனிகளோட வருகை தான் இன்றைக்கி ஒசூர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஊர். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த ஊர்களெலாம் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு ஊர்னால் அது ஒசூர் தான். இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, அங்கே இருக்க ஒரு மிக முக்கியமான தொழிற்சாலைகள். எக்ஸாம்பிள் அசோக் லேலாண்ட், டிவிஎஸ், டைட்டான், டொயோட்டா, அந்த மாதிரி வாகன உற்பத்திகள், அந்த இதர உற்பத்திகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மக்களோட வாழ்வாதாரமும் அங்கே தொழில்துறை வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. ஸோ ஓலா கிருஷ்ணகிரி வரும்போது தொழில்துறை வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக ரொம்பவே வாய்ப்பு இருக்குது.
அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஓலா கம்பெனி சுற்றி நிறைய வந்து ஒரு ஓலா கம்பெனிக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி நிறைய வரப்போகுது. ஒசூரில் பார்த்தோம்னா வந்து 100% கம்பெனிஸில் வந்து ஒரு 75% கம்பெனி வந்து சப்ளையர் கம்பெனி தான். அதாவது மிக முக்கியமான கம்பெனியோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி தான் 75% இருக்குது. அசோக் லேலண்ட்லேயும் டிவிஎஸ்லையும் டொயோட்டாலையும் இந்த மாதிரி முக்கியமான கம்பெனியில் தயாரிக்கிற வந்து வாகன உற்பத்திக்கு தேவைப்படுற உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி தான் ஒசூர் ஃபுல்லாகவே நிறைய கம்பெனிகள் இருக்குது. என்ன காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட் பக்கமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு குறையும் அதுக்காக. ஸோ ஓலா கம்பெனி வரும்போது அதை சுற்றி போச்சம்பள்ளி சிப்காட்டு அண்ட் பர்கூர் சிப்காட் சுற்றி வந்து நிறைய வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி வந்து நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன உதிரி பாகங்கள்னால் அங்கே யூஸ் பண்ணுற ஏர் கன், நிமாட்டிக் ப்ரெஷர் ஏர் கன்னு, அண்ட் வந்து கம்ப்ரஸர், அந்த ஏர்லைன் போகிற அந்த ஏர் பைப் லைன், ஹைட்ராலிக் ஆயில் வந்து அந்த கெமிக்கல் கம்பெனி, லூப்ரிகேட் ஆயில் அப்படின்னா கெமிக்கல் கம்பெனி வரதுனால அந்த சப்ளையர் அதுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அண்ட் நட்டு போல்ட், அங்கே யூஸ் பண்ணுற நட்டு போல்ட்டு, அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள், அந்த இதர உதிரி பாகங்கள் கம்பெனிகள், சப்ளையர்ஸ் நிறைய வந்து அமைய போகுது. இதனால் வந்து ஓலா கம்பெனி உட்பட எல்லாம் சேர்ந்து ஒரு 30,000க்கும் அதிகமான வந்து வேலைவாய்ப்புகள் படித்த இளைஞர்களுக்கு வரப்போகுது. இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நம்ம கிருஷ்ணகிரி மக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைச்சாலும் இங்கே நம்ம மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் உயரும் இல்லைங்களா? இதுதான் ஒரு மிக முக்கியமான ரீசன். கிருஷ்ணகிரியில் வந்து ஓலா வந்தால் கிருஷ்ணகிரி ரேஞ்சு மாறுறதுக்கான மிக முக்கியமான ரீசன் ஓலாவை சுற்றி இன்னும் நிறைய சின்ன கம்பெனி வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தான். ஆனால் இன்னொரு ரீசன் வந்து ஓலா கம்பெனி வரும்போது அது வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்கூட்டர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கான கஸ்டமர்ஸ், ஓலா கம்பெனியோட கஸ்டமர்ஸ், அது வாங்குறதுக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான கஸ்டமர்ஸ் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரும்போது நட்சத்திர ஓட்டங்களோட எண்ணிக்கை கிருஷ்ணகிரியில் நிறைய அதிகமாகும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும், சிப்காட் சுற்றி இருக்க இடங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும், அங்கே நிறைய கடைகள் வரும், டெக்ஸ்டைல்ஸ் வரும், அங்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கான ஆள்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து அதிகப்படியான வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு கிருஷ்ணகிரியில் ஓலா வருகையில் இன்னும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஓலா வரும்போது போக்குவரத்துக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும். ஸோ வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு வந்து போக்குவரத்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேபி சொல்ல முடியாத ரயில்வே ஸ்டேஷனே இது டிபெண்ட் பண்ணி வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம கிருஷ்ணகிரி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை ரோடு. ஸோ கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை போகிற வழியில் போச்சமலையில் வந்து ஓலா கம்பெனி இருக்குது. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இந்த ரோடுகளை வந்து சீரமைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒசூர் பக்கம் விமான நிலையம் வரதுக்கூட ஏர்போர்ட், ஒசூர் ஏர்போர்ட்டுக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து வேர்ல்டிலே ஒரு மிகப்பெரிய ஸ்கூட்டர் கம்பெனி வரும்போது ஃபாரினர்ஸில் வந்து போகிறதுக்காக டெஃபினட்டாக வந்து ஏர்போர்ட்டே வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிலாம் வரும்போது இன்னும் நம்ம கிருஷ்ணகிரி இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் தான் நான் சொன்னேன், ஓலாவோட வருகையால் கிருஷ்ணகிரியோட ரேஞ்ச் வேறு எங்கேயோ போக போகுது. நம்ம வேலை கிடைக்கிறதாகட்டும், சுற்றி இருக்க ஏரியாக்களும் டெவலப் ஆகிறதாக இருக்கட்டும், இந்த ஊர் சுற்றி இருக்க கடைகள், இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி வரும்போது எல்லாமே டெவலப் ஆகும். அண்டு கிருஷ்ணகிரி இன்னும் நிறைய இந்த கம்பெனிலாம் வந்துட்டு இருக்கு. நான் அதை பற்றி நான் அப்கமிங்கில் வீடியோவில் போட்டுட்டு வருவேன். ஏன்னா வந்து கிருஷ்ணகிரியோட பெருமை நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது மிஸ்டேக்கில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை திருத்திக்கிட்டு அண்டு நான் கமெண்ட் பண்ணதை மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய தவறினை மென்ஷன் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் அப்கமிங் வீடியோவில் என்னை கரெக்ட் பண்ணிட்டே வரேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.